வணக்கம் மக்களே, இன்னைக்கு ஒரு கதை சொல்கிறேன், கேட்குறீங்களா? அதாவது ஒரு குடும்பத்தில் பெண் சரியாக இருந்தால் தான் குடும்பம் நல்லா வரும், பிள்ளைகளோட லைஃப்பும் நல்லாயிருக்கும். அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். நான் ஒரு பக்கம் குடியிருந்தேன். அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 வீடு இருக்கும். அங்கே ஒரு அம்மா அதோட இன்சார்ஜ் தான். அந்த ஓனர் அந்த அம்மாட்ட இன்சார்ஜ். ஆனால் அந்த அம்மா சரியான ஆளே இல்லை, சரிங்களா? கேரக்டர் மோசமானவங்க. என்ன பண்ணிடுச்சு, ஒரு பெண் பிள்ளை ஒன்று, ஆண் பிள்ளை ஒன்று. பெண் பிள்ளையை கல்யாணம் முடிச்சு கொடுத்துருச்சு கொஞ்சம் வயசுலேயே. ஆனால் அவங்க வீட்டுக்காரர் ரொம்ப அதாவது ரிப்பேர் பார்ப்பாங்கல்ல, வண்டி பைக் ரிப்பேர் பார்க்குற வேலை பார்ப்பாங்க. ஒரு பையன் இருப்பான், நல்ல வளர்ந்த பையன். அவன் என்ன பண்ணி, இந்த பொம்பளை என்ன பண்ணும், தவறான சவகாசம் நிறைய வச்சுருந்துருக்கு. வீட்டுக்காரர் வர இப்போ என்ன பண்ணும், அவங்க யாரையா வந்துட்டாங்கன்னா பின்வழியை ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் அங்கே பார்த்துருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தில் அந்த பொம்பளை தவறாக போனதுனால அந்த பையனும் அதே மாதிரி தவறாக வாழ்க்கையில் பேப்பரில் எல்லாம் பெயர் போட்டு அசிங்கமாயிடுச்சு. அப்போ ஒரு பெண் சரியாக நடந்தால் அந்த குடும்பம் நல்லா வரும். அதை பார்த்து தானே பையன் கெட்டு போகிறான், புரியுதுங்களா? அதனால் எப்பயுமே ஒரு தாயான பெண் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.